வணக்கம். நான் உங்கள் சங்கர், கேசிசியோட ஃபவுண்டர். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஆ அந்த ஸ்டோரி வந்து நம்மளுடைய வியாபாரத்துல நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பிராண்ட வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரி வந்து எல்லாராலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சொல்ல முடியுமான்னு தெரியாது. பட் ஒரு ட்ரையல் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல கதை சொல்ல தெரிஞ்சவங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்கு. அதுக்கு உதாரணமா பல டைரக்டர்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இன்னைக்கு சினி ஃபீல்ட்ல எடுத்துட்டீங்கன்னா, நெறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எப்படின்னா, நல்ல கதை சொல்லக்கூடிய திறமை உள்ளவங்க. அவங்களுடைய கதை சொல்லக்கூடிய திறமைய வைத்து பல பல பெரிய பெரிய ஹீரோக்கள வச்சு படங்கள் இயக்கி இன்னைக்கு பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்காங்க. அதேபோல கதை சொல்ல படிச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு கதையா நம்ம சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த, நம்ம ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த, கதையாக சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு திறமைய நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸ நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்கு உதாரணம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய அட்வர்டைஸ்மென்ட்ல எந்த அட்வர்டைஸ்மென்ட்லயும் ப்ராடக்ட் உடைய டீட்டெயில்ஸோ, ப்ராடக்ட் உடைய இன்கிரியன்ட்ஸையோ பெரிய அளவுல சொல்ல மாட்டாங்க. அந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை மாரி தான் இருக்கும். ஒரு ஸ்டோரி மாரி இருக்கும். அந்த ஸ்டோரியாக இருக்கிறதுனால தான் மக்கள் அத வந்து என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் அந்த டைம் இருந்தா கூட அந்த ஸ்டோரி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அத ஸ்கிப் பண்ணாம பார்க்குறாங்க. நீங்க நெறைய இடங்கள்ல பார்க்கலாம். மக்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்கோ, இன்னைக்கு ஒரு நல்ல புக்ஸ் படிக்கிறதுக்கோ, இல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கறதுக்கோ, அ அப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட்ட பிரசன்ட் பண்றதுக்கு, அ ஒருத்தர் ஒரு கஸ்டமர்ட்ட போய் பேசக்கு உட்கார்ந்தோம் அப்டின்னா, அவங்களுக்கு அத கேட்கறதுக்கு கூட டைம் இல்ல. ஒரு ப்ரௌச்சர் படிக்கிறதுக்கு டைம் இல்ல. ஒரு ஒரு கேட்லாக்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்ல. பட் 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் சினிமா. அதாவது ஒரு நல்ல மூவிய, ஒரு சரியான நல்ல பவர்ஃபுல்லான கதை உள்ள ஒரு மூவிய 2 1/2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் நல்ல இன்வால்வ்மென்ட்டா ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்றாங்க? பார்க்குறாங்க. அப்ப அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு கரெக்ட்டான விதத்தில அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியான நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கதையாக நம்ம சொல்றதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ, அத ஈஸியா அவங்கள்ட்ட என்ன பண்ண முடியும்? சொல்லி புரிய வைக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளா நம்மளுடைய இப்ப எங்களுடைய ஒரு பிராண்டு எலிமென்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நான் ஒரு கதையாக சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ஒரு முயற்சி தான். இருந்தாலும் நீங்களும் உங்களுடைய பிராண்டுகள, உங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிராண்டுகள நீங்களும் கதையாக சொல்றதுக்கு இந்த என்னுடைய முயற்சி, என்னுடைய அந்த ஒரு அ ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க. இப்போ ஒரு அப்பா, அம்மா அவங்களுக்கு 2 குழந்தைங்க. வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வேல பார்த்துட்டு இருக்காங்க. சண்டே ஒரு நாள் லீவு. அந்த சண்டேல தன்னுடைய குழந்தைகள, ஃபேமிலிய அழைச்சுட்டு எங்கேயாவது வெளிய போலாம். நல்லா ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஃபேமிலியோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலிய அழைச்சுட்டு கார் எடுத்துட்டு வெளிய போறாங்க. ஒரு பீச்சுக்கு போறாங்க. அங்க வந்து ஜாலியா குழந்தைங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, நல்ல சரியான மழை அடிக்குது. மழையில பார்த்தீங்கன்னா, ஆ 2 பேரும் அந்த குழந்தைங்களும், அவங்களும் நல்ல மழையில நனைஞ்சு, அப்படியே அந்த மழைய வந்து என்ஜாய் பண்றாங்க. அப்படியே ரொம்ப ஜாலியா, ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. ஆ அப்படி அந்த ஒரு சண்டே அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணது கிடையாது. அப்படி ஒரு அந்த மழையோட, அந்த பீச்ல ஒரு சூப்பரான அ ஒரு என்ஜாய்மெண்ட் அவங்க முடிச்சுட்டு, ரிட்டர்ன் வீட்டுக்கு வரக்கூடிய டைம்ல குழந்தைங்க கேட்கறாங்க, "அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி குடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி குடுங்க" அப்படின்னு. உடனே அ அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல வண்டிய நிப்பாட்டி, ஃபேமிலியோட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்படி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நல்லா என்ஜாய் முடிச்சுட்டு சண்டே.
மறக்க முடியாத பல அனுபவங்களோட, பல நினைவுகளோட அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ வந்து மழையில நனைஞ்சிருக்காங்க. நல்ல கூலிங்கான ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்புல கோல்டு ஃபார்ம் ஆயி, குழந்தைகள்லாம் வந்து இருமல் ஆரம்பிச்சுருச்சு. இருமல் ரொம்ப இருமிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா இருமல் ஆயிட்டு இருக்கு. இருமல் ஆயிட்டு வந்து இருமிட்டே இருக்காங்க. தொண்டை அ வலிக்கிற அளவுக்கு இருமுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னென்னமோ ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அந்த இருமல் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ வீட்ல வந்து அவருடைய அம்மா கிச்சனுக்குள்ள போறாங்க. கிச்சனுக்குள்ள போயிட்டு கிச்சன்ல ஒரு நம்ம பழைய காலத்துல பார்த்திருப்போம். ஒரு அஞ்சர பெட்டி மாரி இருக்கும். அதாவது நல்ல சுக்கு, இஞ்சி, மிளகு, திப்பிலி இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பெட்டி எடுத்து, அதிலிருந்து சுக்கு, இஞ்சி, மிளகு, திப்பிலி, திரிபுலா இதெல்லாமே எடுத்து போட்டு, நல்லா தட்டி, அத வந்து சுடு தண்ணீல நல்லா சூடாக்கி, அ ஆளுக்கு கொஞ்சம் கசாயம் மாரி அத வந்து வடிகட்டி, எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு டம்ளர் குடுக்குறாங்க. அப்பாக்கு அந்த நபருக்கும், பிளஸ் அவங்களோட ஒய்ஃப்க்கு, அவங்க குழந்தைகளுக்கு எல்லாம் குடுக்குறாங்க. சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துல இருமல் வந்து ஸ்டாப் ஆகுது. இருமல் ஸ்டாப் ஆன உடனே ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா கண் முழிக்கிறாரு. பார்த்தா அம்மா இல்ல. உண்மையிலே அம்மா இறந்து பல வருடங்கள் ஆயிருக்கு. பட் அவருடைய மனசுக்குள்ள அந்த மனதுல அந்த முன்னோர்கள் அந்த ஆ நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்களுடைய அந்த கை வைத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் உருவாகுது. அந்த ஃபீலிங்கோட அவரு என்ன பண்றாரு, ஆ ரொம்ப ஆ சோகமா அப்படியே இருக்கும்போது, குழந்தைங்க இருமிட்டு இருக்குது. அந்த இருமல் ஸ்டாப் ஆகல. அம்மா இருந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு அந்த ப்ராப்ளத்த ஈஸியா சால்வ் பண்ணியிருப்பாங்க. நம்ம அலோபதியோ, இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பயன்படுத்தியிருக்க வேண்டாம். எல்லாமே அவங்களுடைய உணவு முறையிலே நமக்கு வந்து சரி பண்ணி தந்திருப்பாங்க அப்படின்னு நெனச்சு, ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த டைம்ல அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பிராண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆயுர்வேதா பிராண்ட் வந்து அவரு ஆல்ரெடி வாங்கி வீட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடியத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுல காஃபினில் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இருமல், சளிக்கு உண்டான சிறப்பு இருக்கு ஆயுர்வேதத்துல. அந்த சிறப்ப எடுத்துட்டு வந்து அதுல ஒரு ஒரு மூடி வந்து குழந்தைங்களுக்கும் எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு 10 நிமிஷத்துல அதே மாதிரி அந்த இருமல் வந்து ஸ்டாப் ஆகுது. வறட்டு இருமல் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து அவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து என்ன ஆகுதுன்னா, எலிமெண்ட்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஃபுல் ஆயுர்வேத ப்ராடக்ட்ட பார்க்கும்போது, என்னுடைய அம்மாவே எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அ உணவு உணவு முறைய, அது ஒரு பாரம்பரிய ஒரு ஆயுர்வேதத்த எங்களுக்காக அது வந்து அவங்க ஆசீர்வாதத்தோட குடுக்குறது மாதிரியான ஒரு ஃபீல் அந்த ப்ராடக்ட்ட பார்க்கும்போது, அந்த பிராண்ட பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிராண்ட் தான் எலிமெண்ட்ஸ் பிராண்ட். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூட இருந்து நம்மளோட உடம்ப, நம்மளோட ஆரோக்கியத்த பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் முயற்சி பண்ணுவாங்களோ, அந்த முயற்சி முழுக்க முழுக்க அந்த எலிமெண்ட்ஸ் பிராண்ட்ல இருக்கும். அப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸ் பிராண்ட் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் அந்த எலிமெண்ட்ஸ் பிராண்ட் இருக்கும்போது, அவங்களுடைய தாய் தந்தையர்கள், முன்னோர்கள் இருந்து அவங்களுடைய குடும்பத்த ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ஆ முயற்சி செஞ்சு, அத வந்து பிரிப்பேர் பண்ணி குடுப்பாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு பிரிப்பரேஷனோட இந்தியாலே ஆயுஷ் டிபார்ட்மென்ட்டுடைய சர்டிபிகேட், ஆயுஷ் பிரீமியம் சர்டிபிகேட்டோட இன்னைக்கு உருவாக்கப்பட்ட டிவிய அனந்த நாராயணா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஆயுர்வேத சயின்டிஸ்டினுடைய ஃபார்முலா படி தயார் பண்ண ஒரு பெஸ்ட் பிராண்ட் தான் எலிமெண்ட்ஸ் பிராண்ட். இன்னைக்கு இந்தியாவுல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பத்திரிகையில 2019, 2022, 2024 3 முறை இன்னைக்கு வந்து பெஸ்ட் ஹெல்த் கேர் அவார்டு வாங்குன ஒரு இந்தியன் ஆயுர்வேதா ப்ராடக்ட் தான் எலிமெண்ட்ஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அந்த பிராண்ட் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கணும். இருந்தா நம்ம தாய் தந்தையர்கள், நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம். ஆரோக்கியமாக 100 ஆண்டுகளுக்கு மேல நம்ம வாழ்றதுக்கு வெல்னஸ் அதாவது எந்த நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கு. அத மிஸ் பண்ணாம எல்லாருமே பயன்படுத்துங்க. ஓகே. இப்படி ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு, ஒரு பிராண்ட அறிமுகப்படுத்துறதுக்கு, ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு
ஸ்டோரி டெல்லிங் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா ஒருத்தங்களுடைய ஃபேமிலியோட கனெக்ட் ஆகி அவங்களுடைய எமோஷனல்ல டச் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அவங்களோட நம்ம இணைய முடியும். இப்படி உங்களுடைய ப்ராடக்ட்டையோ இல்ல உங்களுடைய பிராண்டையோ நீங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஸ்டோரியாக ஒரு நல்ல அற்புதமாக ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய எமோஷனலா கனெக்ட் ஆகி அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல கனெக்ட் ஆகி அந்த பிராண்ட வந்து அவங்களுடைய ஃபேமிலில வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விரும்பக்கூடிய ஒரு பொருளாக நீங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி மூலமா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க பிராண்டும் நம்பர் 1 பிராண்டாக மாறும்னு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அடுத்த டாபிக்ல இன்னும் ஒரு பிராண்ட பத்தி நம்ம சூப்பரா இன்னும் ஒரு ஸ்டோரியோட நம்ம மீண்டும் பார்க்கலாம். ஓகே. தேங்க் யூ.